ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அத்தியாயம் 22 வந்து முன் ஒட்டுக்களும் பின் ஒட்டுக்களும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வார்த்தைக்கு முன்னோ பின்னோ சில வார்த்தைகள் சேர்ந்து அவ்வார்த்தையின் பொருளை சிறப்புற செய்யும். அத்தகைய இடங்களின் மூல வார்த்தைகளின் குறித்தொடர் மாறாமல் அவற்றுக்கு முன்னோ பின்னோ வருகின்ற ஒட்டுக்களை மாத்திரம் வாகாக சுருக்கி எழுதினால் வேகம் அதிகமாகும். இது வந்து என்னென்னா, முன்னோட்டுக்களும் பின்னோட்டுக்களும் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து, ஒரு ஸ்டோக் போடுறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வவல் கொடுத்துருப்போம், ஓகேங்களா, குறி கொடுத்துருப்பாங்க. அந்த குறியை வச்சு இந்த லெட்டர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது தன் அப்படிங்கும்போது தா இன் அந்த மாதிரி போடாமல் இந்த ஒரு புள்ளி வச்சாவே அதுக்கு வந்து தன் அப்படிங்கிற மீனிங் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தன் மதிப்பு அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இந்த தன் போட்டு மதிப்புன்னு போட்டோம்னா எழுதக்கூடிய அந்த வேகம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தன் என்பதற்கு ஒரு புள்ளி தனியாக அதன் பின்னே வரும் கோட்டின் தலைக்கு மேல் வைக்கப்படும். தன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புள்ளின்னு கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளி வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா அதன் பின்பு வரும் கோட்டின் தலைக்கு மேல் வைக்கப்படும். பாருங்கள், தன் மதிப்பு, தன் அப்படிங்கிறது ஒரு புள்ளின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எங்கே வரும் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஸ்டோக்குக்கு தலைக்கு மேலே, அதாவது அதுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தன் மதிப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தன்னடக்கம். தன் அதாவது இந்த புள்ளி எங்கே வரும்னா அந்த ஸ்டோக்குக்கு தலைக்கு மேலே வரும். ஓகேங்களா, அந்த தலைக்கு மேலே வரும். அதாவது நான் ஸ்டோக் போடுறேன்னா அதுக்கு மேலே அந்த புள்ளி வைக்க வேணும். தன் அடக்கம், தன்னடக்கம். தன் மானம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து சுய கொடுத்துருக்காங்க. சுய அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி போடுவோம். ஓகேங்களா, சர்க்கிள் மாதிரி எங்கன்னா செகண்ட் பிளேஸில் போடுவோம். தன் அப்படிங்கும்போது தலைப்பகுதி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பிளேஸில். இதே வந்து சுய அப்படிங்கும்போது சர்க்கிள் மாதிரி, தன் அப்படிங்கும்போது புள்ளி ஃபஸ்ட் பிளேஸில், சுய அப்படிங்கும்போது சர்க்கிள் மாதிரி வரும் செகண்ட் பிளேஸில். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், சுய லாபம், சுய கௌரவம், சுய செகண்ட் பிளேஸில் இருக்குது. சுய கௌரவம். ஓகேவா, சுய கௌரவம். சுய புராணம். இங்கே பாருங்கள், இதில் வந்து தன்னும் கொடுத்துருக்காங்க, சுயவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து சுய அப்படிங்கும்போது நம்ம செகண்ட் பிளேஸில் வந்து சர்க்கிள் போடுவோம். தன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் வந்து டாட் வைப்போம். ஆனால் தன் சுயன் ரெண்டுமே கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் சர்க்கிள் போடுவோம், ரெண்டு ஜாயின் பண்ணி. தன் சுய மதிப்பு. நெக்ஸ்ட்டு தன் சுய அந்தஸ்து அப்படிங்கும்போது சர்க்கிள் ஃபஸ்ட் பிளேஸில் அந்தஸ்து. நெக்ஸ்ட்டு தன் சுய, தன் சுய அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் சர்க்கிள், தன் சுய கௌரவம். தன் சுய முயற்சி. இங்கே பாருங்கள், தன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் டாட்டு, சுய அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் வந்து சர்க்கிள், தன் சுய அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் வந்து சர்க்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச்ச, விசுவா, விசுவே, இதெல்லாம் வச்சு, அதாவது ஸ்வான் வரும்போது அங்கே வந்து சுழினா வந்து சர்க்கிள். இது வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து விஸ்வநாதன், விஸ்வநாதன், விஸ்வாமித்ரன். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே நாதன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸ், அதாவது இந்த பிரித்து பாருங்களே,
இந்த விஸ்வ அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே சர்க்கிள் போட்டோம். இந்த நாதன் வச்சு தான் இது வந்து எந்த பிளேஸில் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேணும். விஸ்வாமித்ரன், விஸ்வாமித்ரன் அப்படிங்கும்போது மீ தேர்ட் பிளேஸு. அப்போ நம்ம வந்து கீழே தான் எழுத வேணும். ஓகேங்களா? விஸ்வாமித்ரன், அதாவது இங்கே இத்ரன், இது வந்து ஒமிஷன், ரன் தான் வரும், ஒமிட் ஆயிரும் இந்த இத்ரன். ஓகேவா? மீ ரன். விஸ்வேஷன், வே சன் கொடுத்துருக்காங்களா, அப்போது சன் தான் நான் போடுவோம். விஸ்வே சன். நெக்ஸ்ட் பாருங்கள், உத்து, உத்த, உத்தி என்பதற்கு ஒரு சிறு கோடு தனியாக அதன் பின்னே வரும் கோட்டின் தலைக்கு மேல் எழுதப்படும். உத்து அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணால் ஒரு சிறு கோடு, சின்ன கோடு வச்சு தான் வந்து உத்து, உத்த, உத்தி அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உத்தியோகம், உத்து, உத்தி, உத்தி யோகம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உத்தி ரம், உத்தி ரவு. இதே பாருங்கள், உத்து, உத்த, உத்தி நடுவில் வந்தால் அதை காட்ட அதற்கு பின்னே வரும் கோடு முன்னதாக ஒட்டினார் போல் பிரித்து எழுதப்படும். இதே ஃபஸ்ட்டில் வரும்போது நம்ம இந்த சின்னதாக கோடு போட்டோம். இதே வந்து நடுவில் வந்துச்சு அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம பிரித்து எழுத வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கார், உத்தரவு அப்படிங்கும்போது இந்த உத்தி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒமிட் பண்ணி அதை நம்ம பிரித்து ரவு அப்படின்னு எழுத வேணும். இப்படி பிரித்து எழுதுனாவே இங்கே வந்து உத்தி அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசாங்க உதவி, அரசாங்க, அரசாங்க. ஓகேவா? அப்போ உதவி, இந்த அப்படிங்கிறத வந்து நம்ம பிரித்து எழுதணும்னா இங்கே வந்து வா மட்டும் போடுவோம். ஓகேங்களா? அரசாங்க உதவி. நெக்ஸ்ட்டு புண்ணிய, புண்ணிய அப்படிங்கும்போது நம்ம நாஸ்டோக்கு 3 சொல்லி நாருக்கு இல்லையா, அந்த நாஸ்டோக்கு தான் போடுவோம். ஓகேவா? அப்போ புண்ணிய ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கும்போது புண்ணிய ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம். நெக்ஸ்ட்டு புண்ணியவான், புண்ணியவான் அப்படிங்கும்போது புண்ணியவான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புண்ணிய மூர்த்தி, புண்ணிய மூர்த்தி. நெக்ஸ்ட்டு புஷ்பகம் என்பதற்கு பா தனியாக அதன் பின்னே வரும் கோட்டிற்கு முன்னால் எழுதப்படும். இப்போ வந்து இந்த புஷ்பகம் அப்படின்னு வரும்போது பா ஸ்டோக் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பா ஸ்டோக் வந்து நம்ம தனியாக எழுத வேணும். அதாவது இந்த ஸ்டோக்குக்கு முன்னாடி நம்ம பிரித்து எழுதியிருக்க வேணும். புஷ்ப மாலை. ஓகேங்களா? புஷ்பக விமானம். நெக்ஸ்ட்டு சந்திர என்பதற்கு இச்சா, சந்திரன் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இச்சா போடுவோம். சந்திரமதி, இச்சா, சந்திரமதி. சந்திரமௌலி, சந்திரமௌலி. மகா என்பதற்கு மா தனியாக அதன் பின்னே வரும் கோட்டிற்கு முன்னால் எழுதப்படும். மகா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம மா ஸ்டோக் போடுவோம். ஓகேங்களா? மகாராணி, அதாவது மகா இப்படி எழுதாமல் நம்ம மா மட்டும் போடுவோம். மகாராணி. மகாவீரன், மகாவீரன். மகாவித்வான், மகாவித்வான். இங்கே வந்து இந்த இத்து அப்படிங்கும்போது ஒமிட் ஆயிரும். மகாவித்வான். ஓகேங்களா? இல்லை ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, தன் அப்படிங்கும்போது தலைக்கு மேலே புள்ளி வரும் ஃபஸ்ட் பிளேஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பிளேஸ்னால் இந்த ஸ்டோக்கில் ஃபஸ்ட் பிளேஸுக்கு முன்னாடி, இந்த ஸ்டோக்குக்கு முன்னாடி வரும். நெக்ஸ்ட் வந்து சுய அப்படிங்கும்போது ஒரு ஸ்டோக்கில் வந்து செகண்ட் பிளேஸில் வரும். தன் சுய அப்படிங்கும்போது சின்னதாக சர்க்கிள் மாதிரி வரும்.
ஓகேங்களா. தன் போட்ட இடத்துலையே வந்து சின்னதாக சர்க்கிள் மாதிரி வரும். இதே வந்து ஸ்வா அப்படிங்கும்போது கொஞ்சம் பெரிய சர்க்கிள் மாதிரி வரும். உத்தி அப்படிங்கும்போது டேஷ் வவல் வரும். சாரி டேஷ் மாதிரி போடுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதே வந்து நடுவில் வந்துச்சு, அந்த உத்தி உத்து அப்படிங்கும்போது நடுவில் எழுதுகிற மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பிரித்து எழுதுவோம். புண்ணிய அப்படிங்கும்போது நா ஸ்டோக் போடுவோம். அதாவது முனுசுலி நா ஸ்டோக் போடுவோம். புஷ்பக அப்படிங்க வரும்போது நம்ம பா ஸ்டோக்கு. சந்திர அப்படிங்கும்போது இச்சா ஸ்டோக்கு. மகா அப்படிங்கும்போது மா ஸ்டோக்கு. இதெல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுத மாட்டோம். நம்ம வந்து எப்படின்னா பிரித்து தான் எழுதுவோம். ஓகேங்களா. இது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.